பாரம்பரியமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு காலை 8:24 பிரவேசம் செய்கிறார். அதனின் அடிப்படையிலேயே இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும், இன்றைய திதிகள் மாலை 6:57 மணி வரையிலும், திருத்தியை அதற்கு பின்பு சதுர்த்தி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 10:26 மணி வரையிலும், சதயம் அதற்கு பின்பு பூரட்டாதி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 10:26 மணி வரையிலும், ஹஸ்தம் அதற்கு பின்பு சித்திரை. மேஷராசி நேயர்களுக்கு இன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான் 12ஆம் ராசிக்கு வருகிறார். மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனி கால ஆரம்பம். சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு குபேர யோகத்தை கொடுப்பார். இன்றைய நாள் மட்டுமல்லாமல் வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பார்க்கலாம். இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியில் பின்பு வரக்கூடிய குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேத்து பெயர்ச்சி மேஷராசி நேயர்களுக்கு அனுகூல பலன்களையே கொடுக்கிறது. ஆகையினால் மேஷராசி அன்பர்கள் இந்த சனி பெயர்ச்சியான இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். சங்கடஹர சதுர்த்தியான இன்று விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து வணங்க நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு வாக்கியப்படி நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி. லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி பகவான், இது ஒரு குபேர யோகத்தை இவர்களுக்கு கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம், ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் ரிஷபராசியில் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு அமோக பலனை கொடுக்க போகிறார். திருமண தடை விலகுவது மட்டும் அல்லாமல் குடும்பத்திலேயும் சில மன நிம்மதியும் சந்தோஷங்களும் இவர்களுக்கு வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் கைகூட இந்த சனி பெயர்ச்சி இவர்களுக்கு மிகவும் ஏற்றதாகவே அமைகிறது. இந்த நாள் மட்டுமல்லாமல் வரக்கூடிய நாட்களிலும் இவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ப்ரமோஷன் மற்றும் இடமாற்றங்கள், அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இவர்களுக்கு நீண்ட நாளாக இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணை அனைத்தும் வெற்றியடையும். இன்றைய நாள் பிரத்யேகமாக இவர்கள் நவகிரக வழிபாடை மேற்கொள்ளலாம். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த சனி பகவான். பழைய கடன் பாக்கிகள் அனைத்தும் இவர்களுக்கு தீரப்போகிறது. அது மட்டுமல்லாமல் வேலையில் ஒரு சில மாற்றங்கள் உண்டு. உயர் பதவிகள் மற்றும் இவர்களுக்கு வந்து சேர வேண்டிய நல்ல விஷயங்கள் வேலை விஷயமாக வரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு வண்டி வாகன யோகங்களை அனுகூலமாக கொடுப்பார். வெளிநாடு பிரயாணங்கள் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நிறையவே வரப்போகிறது. ஆன்மீக பிரயாணங்கள் அதிகமாக வரும். ஆகையினால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வரக்கூடிய நல்ல நாட்களுக்காக காத்திருக்கலாம். இன்று வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்து எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிரனுடன் இருப்பதனால் உங்களினுடைய பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. ஜூன் மாதத்திற்கு பிறகு மாறக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பிரத்யேகமான நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார். பிறகு வரக்கூடிய ராகு கேத்து பெயர்ச்சிகளும் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவான ஆண்டாகவும் மன நிறைவான பெயர்ச்சியாகவுமே அமையும். இன்றைய நாள் இந்த சனி பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை ஏற்படுவதனால் பாக்கியத்தில் சுக்கிரனும் சனியும் இருப்பதனால் இன்று நீங்கள் சுமங்கலிகளுக்கு சுமங்கலிகள் 8 பேருக்கு இன்றைய நாளில் தாம்பூலம் கொடுப்பதும் மற்றும் அஷ்டலக்ஷ்மி வழிபாடை செய்யலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று 8ஆம் இடத்திற்கு சனி பகவான் பிரவேசம் செய்கிறார். சற்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறது. ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் இந்த மாதம் சூரியனும் ராகுவும் அமைந்திருப்பது மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் அமைந்திருப்பது கடன் பிரச்சனைகள்,
பலவிதமான பண நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த காலகட்டத்தில் சற்று எதிலேயும் நீங்கள் பண விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். வேலை விஷயத்தில் தர்க்கங்களோ அல்லது பெரியவர்களிடத்தில் வாக்குவாதங்களையோ தவிர்க்கவும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சக உறவினர்களிடத்திலும் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகளிடத்திலேயும் கவனமாக இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி பெரிய ஆபத்துகளை செய்யாது. வரக்கூடிய குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சியும் சிம்மராசி நேயர்களுக்கு அவ்வளவாக சாதக பலன்கள் இல்லை. ஆகையினால் சிம்மராசி அன்பர்கள் அதிகமான ஆன்மீக ஈடுபாட்டிலையும் மற்றும் தான தர்ம காரியங்கள் ஆன்மீக வழியில் உங்களினுடைய மனதை செலுத்தினால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டக சனி. இவர்களுக்கு ஜூன் மாதத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். மேலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் லாபத்தில் சென்று விடுவதனால் கண்டக சனியினால் பெரிதளவுக்கு ஆபத்துகள் வர நேரிடாது. ஜூன் மாதம் வரைக்கும் இவர்கள் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் கும்பகோணம் மயிலாடுதுறை இங்கு இருக்கக்கூடிய ஆனந்த மங்கலம் என்ற ஊரில் தசபுஜ ஆஞ்சநேயரை சென்று தரிசனம் செய்தால் இவர்களுக்கு இந்த கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்துகளோ அல்லது பாதிப்புகளோ எதுவும் இவர்கள் கவலைப்பட அவசியமில்லை. கேதுவும் குரு பகவானும் இவர்களுக்கு லாபத்தில் வந்துவிட இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பெரிதளவுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. கன்னிராசி அன்பர்களுக்கு ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு செய்தாலே இந்த கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடன் வாங்குவது கடன் கொடுப்பதில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் பய உணர்வுகளும் அவ்வப்போது வந்து போகலாம். குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வரப்போவதனால் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கேது பகவானும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இந்த வருட கடைசியில் உங்களுக்கு கேது பகவானின் சஞ்சாரமும் வரப்போகிறார். ஆகவே இவர்களுக்கு இடமாற்றங்கள் காத்திருக்கிறது. வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. கடன் வாங்கும் பொழுது கவனமாக வாங்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இருக்கக்கூடிய சனி பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு சில மன கஷ்டங்கள் வரலாம். இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் செல்லுவதனால் குருவின் பார்வை இருப்பது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைவாகவே அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தான தர்மங்களை அதிகமாக செய்யலாம். குருவும் கேதுவும் பாக்கியத்தில் இருப்பதனால் பராமரிக்கப்பட வேண்டிய சிவன் ஆலயங்களை எடுத்து பராமரிப்பது மற்றும் கும்பாபிஷேகங்களில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். இந்த அர்த்தாஷ்டம சனியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களினுடைய உடன் பிறப்புகள் மற்றும் சொத்து விவகாரங்களில் குழப்பத்தை கொடுக்கலாம். குரு பகவானும் உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு செல்லுவதனால் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை. உங்களினுடைய பெற்றோர்களிடத்தில் மனஸ்தாபங்கள் வருவதும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் சில மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே குடும்ப ஒற்றுமைக்காக பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். கணவன் மனைவி தாய் தகப்பன் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நன்றாக ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பதற்கு பெருமாள் ஆலய வழிபாடை மேற்கொள்ளவும். மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி விடக்கூடிய ஒரு காலகட்டம் மிகவும் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒன்று. இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். கூடவே குரு பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து. ஆகவே இது நாள் வரையில் நீங்கள் கஷ்டப்பட்டது, நீங்கள் முயற்சி செய்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு சந்திர பகவான் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆகவே மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய சனி பெயர்ச்சியாகவே அமைகிறது. நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு மற்றும் திருமலையில் இருக்கக்கூடிய ஏழுமலையானை வழிபட்டால் தடங்கல் இல்லாத ஒரு சனி பெயர்ச்சியாக அமையும். கும்பராசி அன்பர்கள் ஜென்மச்சனியின் விடுதலை. இந்த ஜென்மச்சனி விடுதலை 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும். இப்பொழுது உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்.
பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். கும்பராசி அன்பர்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டம் விலகும். திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. பல பேருக்கு வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். கும்பராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளாகவே இருந்து வந்த தடைகள், மனதில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் தீர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றி அடைய செய்யும். கும்பராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் குலதெய்வ வழிபாடும் சிறந்தது. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு பல வகையான முன்னேற்ற காலம் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் சின்ன சின்ன மனக்குழப்பத்தையும் பய உணர்வையும் கொடுக்கலாம். இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் இன்று. சுக்கிரன், சந்திரன் மற்றும் சனி இந்த பார்வையில் இருப்பதனால் தன லாபங்கள் அதிகரிக்கும். ஏற்கனவே கேது பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு. சில விஷயங்கள் முக்கியமாக இந்த ஜென்மச்சனி காலத்தில் முடிவெடுப்பதாக இருந்தால் நீங்கள் அவசியம் பெரியோர்களின் ஆலோசனைகளோடு செய்தால் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இந்த ஜென்மச்சனி காலத்தில் மீனராசி நேயர்கள் அவ்வப்போது உங்கள் குலதெய்வ வழிபாடுகளையும் மற்றும் ஆன்மீக தலைவர்கள், குருமார்கள் இவர்களினுடைய ஆலோசனைகள், அவர்களை சென்று வணங்குவது நல்லது. மந்த்ராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்வதும், அங்கு ஓர் இரவு தங்கி அவரை வணங்கி வந்தால் ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்றைய நாள் சனி பெயர்ச்சி என்பதனால் பிரத்யேகமாக சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.